கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபைவரை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது உங்களை ஃபைவரில் ஹையர் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ஒரு கிளைண்ட் ஹையர் பண்ணுறாங்க, 2 மணி நேரத்துக்கு ஒர்க்கு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்பா நீ ஆல்ரெடி செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் இந்த ஆர்டர் முடியும் போது நான் உனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு $200 டிப் பண்ணுறேன். நார்மலாக 2 hours 2 × 10 = $20. ஆனால் இப்போ உனக்கு அந்த $200 டிப் பண்ணும்போது லைக் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நான் $200 டிப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது 2 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணல, நம்ம எக்ஸ்ட்ராவாக 1 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது 20 × $20 லைக் அதாவது 2 hours ஒர்க் பண்ணிக்கலாம். 2 × $10 = $20. $20 ப்ளஸ் ஒரு $200 அதாவது $220 ஆர்டர் கிரியேட் பண்ணணுமா, இல்லை எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அது நம்மளோட ஒர்க்கு தானே. ஸோ அந்த 3 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போது 3 × 10 = 30 + 200 = 230 கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து இதை வந்து நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட், அவங்க $200 டிப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ $30 சொல்லி மட்டும் கோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க சப்போஸ் வந்து டிப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு $5 வந்து டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கிளைண்ட் வந்து ஹை கிளாஸ் கிளைண்ட்ஸ், புரியுதா, அவங்கக்கிட்ட டைம் கிடைக்காது. ஒரு சிம்பிள் இன்சிடென்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து மந்த்லி பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நல்லா பார்த்துக்கோ, இப்போது 15ஆம் தேதி நாங்கள் வந்து ஒரு முக்கியமான சம்பவங்கள் பண்ண போகிறோம். ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன வந்து நீ வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ உனக்கு அடுத்த மாதத்துக்கு உள்ள பேமெண்ட் வந்து முதல்ல வேணும்னா கூட நீ என்ன பண்ணிக்கிறேன்னு இப்போவே வந்து இன்வைஸ் பண்ணிக்கோ, என்னால் என்ன பண்ண முடியும்னா பே பண்ண முடியும். ஆனால் நீ 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தனா என்னால் வந்து மாத கடைசி வரைக்கும் உனக்கு பே பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நீ வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒர்க்கே பண்ணாததுக்கு முன்னாடியே காசு வேணும்னா கூட வாங்கிக்கோ, பிரச்சனையே கிடையாது. பட் அந்த டைமில் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ நீ என்ன தான் காண்டாக்ட் பண்ணாலும் என்னால் வந்து உனக்கு பே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட டைம் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் ஃபைவரில் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது அவங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணி பே பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ரிவ்யூ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டிப் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. செகண்டரி வர எந்த 2வது கிளிக்கு நீங்கள் அவங்க கிளிக் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஹை கிளாஸ் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லோ கிளாஸ் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அவங்க ஒரு காமன் மனுஷன் மாதிரி இருப்பாங்க. லைக் நம்மளை மாதிரி அவங்க ஒரு ஹியூமன் பீயிங், பெருசாக கம்பெனிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. சின்னதாக அதை தேவைப்பட்டிருக்கும், நம்மளை ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட எனக்கு வந்து நீங்கள் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் வந்து இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன வீட்டுக்கு ஏறுறீங்க, வீட்டில் போய் இருந்து ரேட்டிங் கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க ரேட்டிங் கொடுத்துருவாங்க. பட் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் உள்ள ஒரு முதலாளிக்கோ ஒரு மேனேஜருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கேட்டில் வாட்ச்மேன் இருப்பாங்க, வாட்ச்மேன் கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போயிருவீங்க. வாட்ச்மேன் கிட்ட போயிருந்து உங்கள் முதலாளியா ரேட்டிங் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லைக் அவர் ஆர்டர் பண்ணும்போது முதல்ல டிப் பண்ணியிருக்கலாம், இந்த இதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் அங்கே ஒர்க் ஆகவே செய்யாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுக்கு டிப் கொடுக்கறதுக்கு ஆசை இருக்க தான் செய்யும், பட் அவங்களுக்கு மறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த $200 அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து காசு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இதை வச்சு பெங்களாலாம் கட்ட முடியாது. பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரிசோர்ஸ், ஒரு மணி. நிறைய பேர் வந்து $200 செலவு பண்ணுறதுக்குள்ள காசு அப்படிங்கிற நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த 200 அப்படிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வச்சு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்கலாம். ட்ராப்பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம், இல்லை அமேசான் வெப் சீரிஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம், நம்மளோட வெப்சைட் அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது இதிலிருந்து புதுசாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ் லீட் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ $200 என்கிட்ட வர எல்லா காசுலையும் நான் வந்து செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டெக் ரிலேட்டடாக இருக்கும். லைக் என்னோட காசில் ஒரு 70% எனக்கு மந்த்லி ஏர்னிங்கில் வந்து 70% ஏதாவது ஒரு டெக்கு செலவு பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன், இதெல்லாம் இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எங்கே என்ன போடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு கம்யூனிகேட் வித் தம் ரிகார்டிங் த இன்வாய்ஸ் ஜெனரேஷன். அதாவது அது தெளிவான பாயிண்ட். அதாவது அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் அந்த கிளைண்ட் கிட்ட பேசணும். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டிங் த ஃபீ சார்ஜஸ் 10 இண்டிகேட்டிங், அதாவது அந்த நம்ம 3 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், 1 மணி நேரத்துக்கு $10 $30 நீ இன்னும் டிப் கொடுக்க விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா 230 கிரியேட் பண்ணுங்கள், இல்லைனா 30 கிரியேட் பண்ணுங்கள், போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் திங். அண்ட் இதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் கடைசி அவர் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு, நெக்லிஜிபிள்ங்கிற மாதிரி எதை கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் டிப் பண்ணுறதா இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஒரு $10 வந்து டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, $200 கொடுக்குறவங்க கிட்ட $10 டிப் இருந்தாங்க உங்களுக்கு நான் ஒரு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்கிறது நல்லாவே இருக்காது. எனக்கு கேட்ட ஃபாரின்லேருந்து ஒரு கிளைண்ட் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த யூஎஸ்லலாம் இருப்பாங்க, நியூயார்க் இந்த மாதிரிப்பட்ட இடத்துலலாம் இருப்பாங்களா, ஒரு வாட்டி வந்து எனக்கு $100 சார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல நான் $20 சார்ஜ் பண்ண ஒரு கிளைண்ட்டோட ஃப்ரெண்டுக்கு. சரியா? அப்போ அவங்க சொன்ன விஷயம் எப்படின்னா, எப்போவுமே வந்து எங்களோட நாடை பொறுத்த வரைக்கும் நீ ஒருத்தன்ட்ட வேலை பார்க்குறனா அவன் காசு கொடுக்குறான்னா அவங்ககிட்ட ஒரு இது இருக்கும். லைக் அவன் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட வந்து டிப் பண்ணுவான்.
அவனோட காசை நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா லைக் அவன் வந்து சில பேர் ஜெனரேஷன் ஒன்று இது நினைப்பாங்க, சில பேர் வந்து ஒன்று என்ன நினைப்பாங்கன்னா லைக் ஹம்பிள் பர்சன் நினைப்பாங்க. சில பேர் வந்து நான் காசு கொடுக்குறேன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட வந்து இது பண்ணாங்கன்னா ஒரு வாட்டி நீ வேண்டான்னு சொல்லிப்பாரு, ஆனால் ரெண்டாவது வாட்டி நீ இது சொல்கிறேன்னா ஜஸ்ட் அக்செப்டட். நீ அதை வந்து செலவு பண்ணுறியோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம், பட் ஜஸ்ட் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட காசு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. இது ஏன் அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு தெரியவும் செய்யாது அந்த காலத்தில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே ஈஸி கேல்குலேஷன் 20 + 20 = 230. நான் 30 தான் சார்ஜ் பண்ணுவேன். லைக் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. இது எல்லாமே வந்து நார்மலாக உள்ள மெசேஜஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 3 hours into ஓகே அது இருக்கேன். ஓகே ஃபைன். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் நீங்கள் $30 கொடுங்க, ஆர்டரை வந்து $30 இருக்கட்டு, அதுக்கு மேலே ஃபைவரில் அவருக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அவர் டிப் வழியாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அது மெயினான பாயிண்ட் என்னன்னா, அவங்க ரொம்பவே பிஸியான ஒரு கிளையண்ட்டு. திருப்பி போயிருந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு திருப்பி போய் ரெண்டாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ண வைக்கிறோன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான பாயிண்ட்டு. ஸோ இந்த மெத்தட்லாம் செட் ஆகாது. ஐ லாஸ்ட் தம் டு ஓகே $30 வந்து ஆர்டர் கிரியேட் பண்ணட்டான்னு கேட்பேன். அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா 200 டிப்பட்டு, இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறேன். லைக் நான் ஏதோ அலெக்ஸா ஸ்டாப், ஒருவேளை உங்கள் நல்ல மனசை பார்த்து அவங்க $200 விட எக்ஸ்ட்ரா தந்திருப்பாங்களோ, ஆனால் கண்டிப்பாக வேறு என்னமோ நடந்திருக்கு, அது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் ஐயோ இந்த மெசேஜை நான் ரீட் பண்ணேன். ஓகே 20 + 10 + 13 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் $30 சார்ஜ் பண்ணுவேன், அவங்களே டிப் பற்றி பேசினா அப்புறம் இன்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதான் நிறைய பேருக்கு வந்து டிப்பை பற்றி ஞாபகம் இருக்காது, அதுதான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எனக்கு பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து நம்மளோட சைடில் நம்ம பண்ணுற ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 230 பிகாஸ் ஐ எம் வெரி ஹானஸ்ட் அண்ட் 230 பிகாஸ் ஐ எம் வெரி ஹானஸ்ட் அண்ட் ஐ ஆஸ்க் ஒன்லி 1 hour $10 பார்த்து தான் லைவ் கோ 3 hours பட் தே சே I will give you 200 rupees but I want the hunt he knew 200 but my charges 30. Last them give me $30, you want means give me tips. ஓகே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா $30 தான் மொத்தமாக ஆயிருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க இது கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் கிராமட்டிக்கலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் அவர் சொல்கிறது எனக்கு புரியுது நினைக்கிறேன். எல்லாருமே 10, 20, 30, 230, 230 என்ன பண்ணுறாங்க. சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா, இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ்க்கு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த வினித் ரகுராமன் ரொம்பவே க்ளோஸ்க்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் நாட் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம 2 பேருக்கு நல்லாவே தெரியும், நம்ம $20 அக்ரி ஆனோம். $20 தான் நம்ம வந்து அக்ரி ஆனோம் ஆக்சுவலாக. ஆனால் $20 விட எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக இப்போ வந்து 3 hours நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், $30 அப்படிங்கிற மாதிரி வருது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. லைக் அது வந்து $20 நீங்கள் வந்து ஆல்ரெடி $200 டிப்பை ஆட் பண்ண சொல்லிட்டீங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா $200 டிப்பு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ $200 டிப்பை பற்றி நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் என்கிட்ட வந்து ப்ரைஸ் கோட் பண்ண சொன்னீங்க. $20 நான் சொல்லும்போது உங்களுக்கு அது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து இப்போ $20 ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கா இல்லை $30 ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கா இல்லை மொத்தமாக சேர்ந்துருந்து உங்களோட டிப்பை கால்குலேட் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூ ஆர் லைக் அ வெரி ஜெனரஸ் பர்சன். உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களோட டீம் கூட இருந்ததுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு நம்பரை கோட் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம நான் வந்து இது பண்ணுறேன், லைக் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு அந்த டிப்பு எல்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒர்க்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு, என்னோட ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சது. அதுதான் என்னோட கோலாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பி. போ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கோட் பண்ணாங்க 200. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கியோ அதுக்கு கூட அந்த 200 ஆட் பண்ணி எனக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் கிரியேட் பண்ணேன். அவங்க அதுக்கு தான் பே பண்ணாங்க. ஸோ எக்ஸாக்டாக இதுதான் நடந்துச்சு. அண்ட் இதில் எல்லோரும் சொன்னது கரெக்டு தான். பட் நாங்கள் வந்து ரீசனே நான் கோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த $200 நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் அதை கோட் பண்ணதுனால லைக் எனக்கும் ஒரு மனசாட்சி இருக்குல்ல அப்படிங்கிறதையும் நான் செலவு பண்ணி இது பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க டிப் பண்ணுறேன்னு சொன்னதை நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு ஹூ ஆர் யூ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. நிறைய பேர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்கிறீங்க, அந்த டிப்பில் டிஸ்கவுண்ட்டு எனக்கு அது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த $10 வந்து அவள் தான் சொன்னல, அந்த $10 அவங்களுக்கு ரொம்பவே இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டு, புரியுதா? அதை நம்ம அவங்க கொடுக்குறதுனால அவங்க என்னடா இது இவனே ரொம்ப ஒரு சின்ன ஒரு லைக் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு எறும்பு மாதிரி நமக்கு ஒருத்தன், இவன் நமக்கு $10 கொடுக்குறதுக்கு ஹூ இஸ் இஸ் காய் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும்.
அண்ட் அதே டைமில் வந்து நான் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய மணி சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்கில்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். லைக் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த செஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு யாராவது அவங்க ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நிறைய சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஜெனரஸ் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அண்ட் அதே டைமில் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க தே சேவ்ட் அ லாட் ஆஃப் மணி பை ஹையரிங் மீ அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக நான் என்னால் சொல்ல முடியும். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until next, bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.